வணக்கம். இது வைகரை விருந்து. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அவியல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். அவியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. சௌச்சௌ 1, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 1, கேரட் 3, சின்ன சின்னதாக இருக்கிறதுனால 3 எடுத்துருக்கேன். பீன்ஸ் 6லேருந்து 7, தயிர் 1/4 கப், தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன், கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு தாளிப்பறதுக்கு, பச்சை மிளகாய் 4, கருவேப்பிலை, தேங்காய் அரை மூடி, சீரகம் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இந்த காய்ங்கள்லாம் நல்லா கழுவிட்டு வெட்டிக்கலாங்க. வெட்டிக்கிட்டு குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். எந்த காயாக இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். அவியல் செய்கிறதுக்கு எல்லா காயுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், சீரகம், பச்சை மிளகா 3 போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. அரைச்சிக்கிட்டு அதை இந்த வேக வச்ச காய்கறியோடு போட்டுக்கலாம். காய் நல்லா ஒரு இன்ச்சு சைஸ் அறுத்துக்கலாங்க. சின்னதாக இருக்கணும்ல, கொஞ்சம் பெருசாக கூட அறுத்துக்கலாம். தேங்காய் இதை ஊற்றிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு நம்ம காய் வேகும்போதே போட்டோம், அதனால் கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க. தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. அது கொதிச்சதுக்கப்புறம் தயிரை கடைஞ்சி வச்சுக்கலாங்க. கடைஞ்சி வச்சுக்கிட்டு ஊற்றிக்கலாம். 1/4 கப் தயிர் இருந்தால் போதும். இது 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேங்க. தயிர் ஊற்றின உடனே இறக்கிடணும் அடுப்பில் இருந்து, இல்லைன்னா திரிஞ்சு போயிடும். ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு. தேங்காய் இல்லைன்னா ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க, ஆனால் தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம், உளுத்தம்பருப்பு 3 போட்டு 3 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு எடுத்து அதில் கொட்டிக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க அவியலில் அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கிட்ட சூப்பர் சுவையில் அவியல் ரெடிங்க. இது சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும், வச்சுக்கலாம். அடைக்கு நல்லாயிருக்குங்க. உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் அடை போடுறேன், எப்படி செய்கிறது அப்படிங்கிறத செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.